Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோன்னா ஃபோர்கார்ட் இது நம்ம கடை. இந்த கம்பெனியில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற பிளான் டீட்டெயில்ஸ் என்ன இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 9 months பேக்கு பழைய பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு புது டைப்பான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நியூ பிளான்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபோர்கார்ட் பொறுத்த வரைக்கும் இது இப்போ நியூவாக லான்ச் பண்ண கம்பெனி கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். 9 months பேக் லான்ச் பண்ணாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை முழுக்க பேஸ் பண்ணி லான்ச் பண்ணி கொண்டு வந்த ஃபோர்கார்ட். ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போது சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ நியூவாக சில பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபோர்கார்ட்டில் இப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்கிற பிளான்ஸ் பார்த்திங்கனாக்கா 3 types ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பேசிக் பிளான், 2 ப்ரீமியம் பிளான், 3வது யூடியூபர்ஸ் பிளான். இதில் யூடியூபர்ஸ் பிளான் பற்றின அப்டேஷன்ஸ் இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல. இப்போதைக்கு பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான் இது 2 பிளான்ஸ் பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ முழுக்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணது தான். ரெஃபரல் மஸ்ட்டு கிடையாது. ரெஃபரல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாலே நம்மளுக்கு கம்பெனியில் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் பிளான் இதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜாயினிங் ஃபீ 3118 ரூபா. இந்த 3118 உங்களுக்கு 3000 ரீஃபண்டாகவே கொடுத்துடுறாங்க பர் டேக்கு. அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேபிட்டல் ரீஃபண்டுன்ற பேரில் 1% உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ப்ரீமியம் பிளான் வந்து ஜாயினிங் ஃபீ 6618 ரூபா. இதில் உங்களுக்கு 6500 ரீஃபண்டபிள் கொடுத்துடுறாங்க. இது வந்து 1% கேபிட்டல் ரீஃபண்ட் அந்த பேசிக்கை வச்சு 100 நாளுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்காது. 3118 இல்லை 6618 நீங்கள் 2 பிளானில் நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் அதிலிருந்து 1%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க, 3118 ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே வரீங்க. அந்த 3118 ஒரு நாளைக்கு 30 ரூபா மேனிக்கு உங்களுக்கு 100 நாளைக்கு அந்த 3000 உங்களுக்கு ரீஃபண்டாக கிடச்சிரும். ஸோ ரீஃபண்ட் வாலெட் அப்படின்ற பேரில் உங்களுக்கு அந்த 1% அமௌண்ட் வந்து வாலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே போகும். அதே போல் ப்ரீமியம் பிளான் 6618 உங்களுக்கு 65 ஒரு நாளைக்கு 65 மேனிக்கு 100 நாளைக்கு 6500 உங்களுக்கு ரீஃபண்டபிள் வாலெட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா போட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூவாக லான்ச் பண்ண பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு 7லேருந்து 8 டைப்பான வருமானம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த 1% கேபிட்டல் ரீஃபண்ட். வெல்கம் போனஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே வரீங்க, நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ணலை. ஜாயின் பண்ணி உள்ளே வர ஒவ்வொரு மெம்பருக்குமே வெல்கம் போனஸ் அப்படின்ற செக்மெண்ட்டில் உங்களுக்கு தினமும் 100 ரூபா உங்களுக்கு வாலெட்டில் கிரெடிட் ஆகும். ப்ரீமியம் பிளான், பேசிக் பிளான் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 100 ரூபா தான் வெல்கம் போனஸ். பேசிக் பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம 3118 கட்டுறதுனால 100 நாளைக்கு அதாவது 10,000 நம்மளுடைய வெல்கம் போனஸ் லிமிட். அதுவே 6618 ப்ரீமியம் பிளான் எடுக்கிறச்சே நம்மளுக்கு அந்த 100 ரூபா அப்படின்றது வந்து 200 நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஸோ நம்மளுக்கு 20,000 லிமிட். இந்த பேசிக் பிளானில் 10,000 ப்ளஸ் ப்ரீமியம் பிளானில் 20,000 இந்த லிமிட் கிராஸ் ஆகும்போது இந்த வெல்கம் போனஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இன்கேஸ் நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்குண்டான அமௌண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த வெல்கம் போனஸ் அப்படின்றது வந்து இந்த 10,000 20,000 இதுதான் நம்மளுக்கு லிமிட். ஸோ இதோட நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் கூட பண்ணாமலேயே நம்ம ஏர்ன் பண்ணுற இந்த வெல்கம் போனஸ், நான் சொல்கிறது வெல்கம் போனஸ் மட்டும் எப்படி வித்ட்ரா பண்ணலான்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 நாளுக்கு ஒருக்கா வித்ட்ராவல் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஐடி போட்டு ஒர்க் பண்ண அந்த 15 நாளுக்கு ஒருக்கா இன்கேஸ் நீங்கள் ஒரு டைரக்ட் கூட கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் 15 நாளுக்கு ஒருக்கா 500 ரூபா நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 500 ரூபாயும் நீங்கள் 15 நாளுக்கு ஒருக்கா 3 முறை மட்டும்தான் வித்ட்ரா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 30 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் 500 வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 3 டைரக்ட் உங்களுக்கு கீழே டைரெக்டாகவே 3 பேர் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இதே 15 நாள் கான்செப்ட் தான் 750 இந்த வெல்கம் போனஸை நீங்கள் எடுத்துக்கலாம். 5 டைரக்ட் இன்கேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே 15 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து முழுக்க போனஸ் அதாவது வெல்கம் போனஸ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான். நம்ம அதர் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு உண்டான விட்ராவல்
டேர்ம்ஸ் இது கிடையாது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரூ. 10,000 ரூ. 20,000 நம்மளுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை இதே போல் 15 நாளுக்கு ஒருக்கா நம்ம வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். இந்த வித்ட்ரா பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இனிமேல் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரூ. 20,000 வருமானம் எடுத்த பிறகு வெல்கம் போனஸ் நிறுத்தப்படும். இதில் கொடுத்துருக்கிறது டேர்ம்ஸில் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் தொடர விருப்பப்பட்டால் டாப்அப் செய்து அடுத்த 200 நாட்களுக்கு வித்ட்ரா போனஸ் பெறலாம். இன்கேஸ் நீங்கள் 200 நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க, ப்ரீமியம் பிளானில் வரீங்க, 200 நாளைக்கு நீங்கள் ரூ. 20,000 எடுத்துட்டீங்க. பேசிக் பிளானில் வரீங்க, 100 நாளைக்கு நீங்கள் ரூ. 10,000 எடுத்துட்டீங்க. மறுபடியும் நீங்கள் வந்து வெல்கம் போனஸ் மட்டுமே எனக்கு வேணும், என்னால் ரெஃபர்லாம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு உங்கள் ஐடியா மறுபடியும் அதே பிளான்லேயோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு பிளான்லேயோ நீங்கள் எந்த பிளானுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த பிளானுக்கு பணம் கட்டி நீங்கள் உங்களுடைய ஐடியை டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டாப்அப் பண்ணி மறுபடியும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு அதே வெல்கம் போனஸை 10 நாளைக்கோ இல்லை 100 நாளைக்கோ இல்லை 200 நாளைக்கோ நீங்கள் வந்து இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க நான் சொல்கிறது வித்தவுட் ரெஃபரல் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கீழே 3 ரெஃபரலோ இல்லை 5 ரெஃபரலோ அப்படி கொடுக்குறீங்கன்ற பட்சத்துக்கு உங்களுடைய வித்ட்ராவல் லிமிட் வந்து ரூ. 750 ரூ. 1000 அப்படி ஆகும். ஸோ அது எல்லாமே 15 நாளுக்கு ஒருக்கா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ்ன்னு இன்னொரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ்னால் இப்போ ஒருத்தரை நம்மளுக்கு கீழே டேரெக்டாக கொண்டு வந்தோம்னா ரெஃபரல் போனஸ் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஐடி போட்டு நீங்கள் உள்ளே வரீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கி டேட்லேருந்து 10 டேஸ் உங்களுக்கு வந்து கம்பெனி அலோவபிள் கொடுக்குறாங்க. 10 டேஸில் வந்து நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கொண்டு வரலாம், எந்த பிளானில் வேணாலும் கொண்டு வரலாம். இன்கேஸ் நீங்கள் பேசிக் மெம்பரில் நீங்கள் ஒரு டைரக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரூ. 3000 ஒரு ரெஃபரலுக்கு கிடைக்கும். ரெஃபரல் வந்து வித்தவுட் லிமிட். அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க ரூ. 6,500 பிளானுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 6,618 ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ரெஃபரலுக்கு மட்டுமே உங்களுக்கு 6,500 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெஃபரல் போனஸே ஒரு ரெஃபரலுக்கு 3000, ஒரு ரெஃபரலுக்கு 6,500 அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுக்கறது ஃபோர்கார்ட் நிறுவனம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் போனஸும் நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணது வந்து 10 டேஸுக்கு. இப்போ 10 டேஸுக்கு அப்புறமா தான் என்னால் ரெஃபர் பண்ண முடியுன்ற பட்சத்துக்கு ஒரு ரெஃபரலுக்கு ப்ரீமியம் பிளானில் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரூ. 500, பேசிக் பிளானில் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரூ. 300 கிடைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த 10 டேஸுக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் இன்கம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 10 டேஸுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்கம் ப்ரூஃபெல்லாம் காமிச்ச பிறகு தான் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு ரூ. 500 300 ஒரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு ஆட் ஆகும். இதுவும் வித்தவுட் லிமிட் தான். இவ்வளோ பேர் தான் நீங்கள் அறிமுகம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இப்போது நம்ம ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் அப்படின்ற பேரில் ப்ரீமியம்க்கு 6,500 பேசிக்கு 3,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 6,500 3000 அப்படின்னு ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் கொடுக்கறது. இப்போது இந்த ரெஃபரல் போனஸ் அதாவது ஆஃப்டர் 10 டேஸ் நீங்கள் 10 நாளுக்கு அப்புறமா ரெஃபர் பண்ணுறது ரூ. 500 300 ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸில் நீங்கள் 3000 6,500 வாங்குறது உங்களுக்கு அட் அ டைமில் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் 3000 பிளானில் வந்து நீங்கள் ஒருத்தரை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா 3000 உங்களுக்கு ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு ரூ. 50 மேனிக்கு உங்களுக்கு 60 நாளைக்கு உங்கள் வாலெட்டில் ரூ. 50 ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் அப்படின்ற செக்ஷனில் உங்களுக்கு 50 × 60 நாளைக்கு உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே போகும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கீழே டைரெக்டில் 10 பேர் எடுக்கிறீங்க, அந்த 3,118 பேக்லேயே எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு 10 பேருக்கு ரூ. 30,000 கமிஷன் கிடைக்கும் ஸ்பெஷல் ரெஃபரலில். ஸோ அந்த ரூ. 30,000 நம்மளுக்கு மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. பர் டேக்கு ஒரு ரெஃபரலுக்கு, அதாவது ஒரு ரெஃபரலுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 50 கணக்கு பண்ணி 60 நாளில் நம்மளுக்கு ரூ. 30,000 கிடைக்கும் நம்மளுடைய வாலெட்டில். ஸோ அதுவும் நம்ம வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு ப்ரீமியம் பிளான்லேயும். ப்ரீமியம் பிளான் எடுக்கும்போது 6,500 ஒரு ரெஃபரலுக்கு. இது நம்ம ஜாயின் பண்ண டேட்லேருந்து 10 டேஸ் கணக்கு. மேபி ரூல்ஸு சேஞ்சஸ் ஆனாலும் ஆகலாம். கம்பெனிக்கு தேவைப்பட்ட ஆட்கள் முடிஞ்சதும் இந்த ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் கண்டினியூ பண்ணுறது பண்ணாததும் கம்பெனியோட விருப்பம். ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து 10 டேஸுக்குள்ளே ப்ரீமியம் பிளானில் எத்தனை ஐடி எடுத்தாலுமே ஒரு ஐடிக்கு 6,500 நம்மளுக்கு ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். ஒரு ரெஃபரலுக்கு ரூ. 50 மேனிக்கு. இப்போ இன்கேஸ் 10 பேர் எடுக்கிறோன்னாக்கா 6,500 ஒரு ரெஃபரலுக்கு. ஸோ 65,000 65,000
60 நாளில் பர் ரெஃபரலுக்கு 50 ரூபாய் மேனிக்கு நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபரலுக்கும் 50 ரூபாய் 50 ரூபான்னு நம்பர் ஆஃப் ரெஃபரல் பேஸ் பண்ணி நம்மளுடைய வாலெட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணோன்னாக்கா இது எக்ஸலண்ட்டான ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பைனரி போனஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு கீழே இன்கேஸ் டீம் செட் ஆகுது, இப்போ நம்மளுக்கு கீழே ஒரு 2 பேர்த்த போடுறோம், லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆக 10 லெவல்ஸ் வரைக்கும் 10 லெவலுக்கு நம்மளுக்கு பைனரி போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு பேர் மேட்சிங்க்கு இன்கேஸ் நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தீங்கன்னாக்கா ஒரு பேர் மேட்சிங்க்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5 பேர் மேட்சிங் லிமிட். ஸோ 1000 ரூபாய். இன்கேஸ் டீம் ப்ராப்பராக டீம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பராக சூட் ஆகும். ஒரு நாளைக்கு பைனரி மூலமாகவே 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ப்ரீமியம் பிளானில். இன்கேஸ் நீங்கள் பேசிக் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பேர் மேட்சிங்க்கு 100 ரூபாய் கிடைக்கும். இதே தான் சேம் 5 பேர் மேட்சிங் தான் அலோவபிள். அது மூலமாக நம்மளுக்கு 500 ரூபாய். ஸோ பேசிக் பிளான் மூலமாகவும் நம்மளால் பர் டேக்கு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் பிளான் மூலமாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. டீம் ப்ராப்பராக செட் ஆச்சுனாக்கா கீழே 10 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு பைனரி கமிஷன்ஸ் ஆட் ஆகும். ஸோ ப்ராப்பராக டீம் செட் பண்ணி பண்ணோன்னாக்கா பைனரி மூலமாக எக்ஸலண்ட்டாக எடுக்கலாம். ரீபர்ச்சேஸ் போனஸ் இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபோர்கார்ட் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு இகாம் பிளாட்ஃபார்ம். ஸோ கம்பெனி மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு மளிகை சாமானுக்கும் ஸ்பெஷலாக ஒரு 10% போனஸ் அப்படின்ற பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு கீழே டீம் செட் ஆகி 10 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி மூலமாக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்கேஸ் ஸ்டோர் ரெஃபர் பண்ணுறோம், பின் ஃப்ரான்ச்சைசி இது மூலமாகவும் நம்மளுக்கு பலதரப்பட்ட வருமான வாய்ப்புகள் ஃபோர்கார்ட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ரீபர்ச்சேஸ் போனஸ், ஸ்டோர் ரெஃபரல், பின் ஃப்ரான்ச்சைசி, ஸோ இது எல்லாமே பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வரும். ரொம்ப வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம வித்ட்ரா போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அது நம்ம எந்த செக்ஷனில் எந்த வாலெட்லேருந்து நம்ம வித்ட்ரா போட்டாலும் சரி, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணி தான் பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை டிடிஎஸ் பிடிச்ச நம்மளுடைய அமௌண்ட்டை நம்மளுடைய பேன் கார்டில் அவங்க கட்டிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஹோல்டராக அப்படி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க கட்டுற அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா கம்பெனி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு மளிகை சாமான் பர்ச்சேஸுக்கும் நம்மளுக்கு 5லேருந்து 10% வரைக்கும் நம்மளுக்கு தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸுங்களும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலர் யூஸ் ப்ராடக்டாக தான் இருக்கும், பிராண்டட் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓன் பிராண்டுன்றது வந்து கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஓன் பிராண்டாக அது இன் ஃப்யூச்சரில் வரும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் யூஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்காது. ஸோ முழுக்க இது இகாம் பிஸ்னஸ், மளிகை சாமான் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வெல்கம் போனஸ் வந்து 10,000 ரூபாய் பேசிக் பிளானுக்கும் 20,000 ரூபாய் ப்ரீமியம் பிளானுக்கும் கொடுக்குறாங்க. பட் வித்ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வெல்கம் போனஸ் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் 15 நாளுக்கு ஒருக்கா, 30 நாளுக்கு ஒருக்கா வெறும் 500 ரூபாய், 750 ரூபாய், 1000 ரூபாய் இப்படி தான் கொடுக்குறாங்க. பட் பேலன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ஆப் மூலமாகவே நம்ம மளிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பில்லுக்கும் நம்மளுக்கு 5லேருந்து 10% நம்மளுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. வாலெட் அமௌண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின அப்டேஷன்ஸ் இன் ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க. அதை நான் நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு பிளானில் பேசிக் பிளான்லேயோ ப்ரீமியம் பிளான்லேயோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாகவும் வரலாம். வாட்ஸ்அப்பில் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் ஜாயின் பண்ண கம்பெனிஸ்க்கு நான் எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா என்னோடய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.